வாழ்க்கை துணையை பறிகொடுத்தவர்கள். ஒரு பெண்ணுக்குன்னா கணவன் இறந்து போயிட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் வருகிற பொழுது அவங்க செய்வதற்கு சில குறிப்பிட்ட வாசகங்களை உள்ளடக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுத்தருகிறார்கள். அந்த செய்தியையும் நீங்கள் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1677வது செய்தியாக பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? உம்மு சலமா அவங்க தான் அறிவிக்கிறாங்க, இதா ஹல்லரத்துமுல் மரீத, நீங்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தால், ஒரு நோயாளியை சந்திக்க போறீங்க நலம் விசாரிப்பதற்கு, அவில் மையித்த அல்லது இறந்து போன ஒருவரை நீங்கள் பார்க்கிறதுக்காக போறீங்க, அப்படி நீங்கள் போனால் ஃபகூலு ஹைரன், நீங்கள் நல்ல விஷயத்தையே அங்கே பேசுங்க. நோயாளிகள் இருக்கிற சபையா இருக்கட்டும் அல்லது இறந்து போன ஒருவருடைய வீட்டுக்கு போறதா இருக்கட்டும், அவங்களை பத்தி எது நன்மையான காரியங்களா இருக்குதோ, அவங்க செஞ்ச நல்ல விஷயம் இருக்கும் இல்ல, அந்த நல்ல விஷயத்தையும் நீங்க பேசுங்க. ஏன்னா இன்னல் மலாயிகத்தை யுஅம்மினூன அலா மா தகூலூன், நீங்கள் சொல்வதற்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால நீங்க அவங்கள பத்தி பேசுறதா இருந்தா நல்ல விஷயமாவே பேசுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப இப்படியே இருக்கும் பொழுதுதான் ஃபலம்மா மாத்த அபூ சலமா அவர்கள் மரணித்த பொழுது அத்தைத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு சலமா அவங்க குறிப்பிடுறாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தேன். ஃபகுல்து, நான் அவங்கள்ட்ட சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன அபா சலமத கது மாத், அபூ சலமா அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு தகவலை சொன்ன உடனே அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னாங்க, கூலி, அப்படி என்றால் நீங்க சொல்லுங்க, அல்லாஹும் மக்ஃபிர்லி வலஹு வஅகிப்னி மின்ஹு உக்பன் ஹஸனத்தன் என்கிற இந்த ஒரு பிரார்த்தனையை சொல்லுங்கள். கணவன் இறந்துட்டாங்கன்ற தகவல் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா அவங்களுக்கு எதை சொல்லி கொடுக்கறாங்க? அல்லாஹும் மக்ஃபிர்லி வலஹு வஅகிப்னி மின்ஹு உக்பன் ஹஸனத்தன் என்கிற பிரார்த்தனையை சொல்லுங்க. இதனுடைய பொருள் என்ன? அல்லாஹும்ம இறைவா, இக்ஃபிர்லி என்னையும் மன்னிச்சிரு, வலஹு இறந்து போன என்னுடைய கணவர் அவரையும் மன்னித்து விடு, அதே மாதிரி வஅகிப்னி மின்ஹு உக்பன் ஹஸனத்தன், இதை விட ஒரு சிறந்த ஒரு நன்மையை நீ எனக்கு கொடுத்து விடு. கணவன் எனக்கு இறந்தது வருத்தமா தான் இருக்குது, அதை விட ஒரு சிறந்த துணையை எனக்கு நீ ஏற்படுத்தி விடு என்று இந்த ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல சொன்னாங்க. அப்பொழுது நானும் என்ன செஞ்சேன்? அது போன்ற பிரார்த்தனையை சொன்னேன். அப்படி பிரார்த்தனையை சொல்லும் பொழுது ஃபஅகபனி அல்லாஹு மன்ஹுவ கைருன்லி மின்ஹு, அபூ சலமா அவர்களை விட சிறந்தவராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் எனக்கு பரிசாக ஆக்கினான், முஹம்மது நபியை எனக்கு இறைவன் வாழ்க்கை துணையாக ஆக்கினான் என்ற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அப்ப இதுல தன்னுடைய வாழ்க்கை துணை இறக்கும் பொழுது அவங்களுக்காக உள்ள ஒரு பிரார்த்தனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தது அல்லாஹும் மக்ஃபிர்லி. நீங்களும் அப்படியே மீண்டும் சொல்லுங்க, அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. அது ரெண்டையும் பிரிச்சு படிக்கிறதா இருந்தா இக்ஃபிர்லின்னு படிக்கணும், சேர்த்து படிக்கிறதா இருந்தா அல்லாஹும் மக்ஃபிர்லி வலஹு வஅகிப்னி மின்ஹு உக்பன் ஹஸனத்தன், அல்லாஹும் மக்ஃபிர்லி வலஹு வஅகிப்னி மின்ஹு உக்பன் ஹஸனத்தன் என்கிற இந்த ஒரு பிரார்த்தனை நம்ம சொன்னோம்னு சொன்னா அது நமக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே இது போன்ற அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரக்கூடிய பல துவாக்களை அதை நாம் அந்தந்த சந்தர்ப்பங்களில் சொல்லி வரக்கூடியவர்களாக இருந்தால் அதனுடைய நன்மைகளை நாம் இந்த உலகத்திலேயும் பெறக்கூடியவர்களாக இருக்கலாம், மறுமை நாளிலேயும் அதற்குரிய நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருக்கலாம். எனவே ஈருலக வாழ்க்கைக்காக இது போன்ற பிரார்த்தனைகளை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக என கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் மற்ற துவாக்களை நாம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.